ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் கூட உங்களுடைய என்னுடைய உள்ளங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சீக்கிரமாக உன்னுடைய பாவ வழிகளிலிருந்து இறங்கி வா, கம் டவுன், இறங்கி வா என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்களும் நானும் இறங்கி வந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற மீட்பு முதல்ல பெற்றுக்கொள்ளணும். அதோடு நின்று விடக்கூடாது, நீங்களும் நானும் செயல்படணும். கண்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு கர்த்தருடைய சித்தத்தை செய்தார். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய உள்ளத்தின் வாஞ்சை என்ன, அவருடைய விருப்பம் என்ன, தெரிந்த வசனங்கள் தான். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வேதம் அருமையாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி, ஆண்டவர் இயேசுவை நமக்காக தந்துருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய உள்ளம் என்ன, மனுக்குலம் நீங்களும் நானும் கெட்டு போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா! எத்தனை நல்ல உள்ளம் கொண்ட பிதாவாகிய தேவன், அவருடைய உள்ளமெல்லாம் மனுக்குள்ள ரட்சிக்கப்படணும், இழந்து போன உறவை மீண்டும் புதுப்பித்து கொள்ளணும், ஆண்டவர் இயேசுவோடு இணைத்து கொள்ள வேண்டும். அதுதான் பிதாவாகிய தேவனுடைய உள்ளமாகவே இருக்கிறது. இதை ஆண்டவர் இயேசு நன்கறிந்தவராக அவர் சொல்லுகிறார், இந்த சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய அனுதின போஜனமாக இருக்கிறது. ஆமென். doing the will of God. will of God என்ன, தேவ சித்தம் என்ன, நீங்களும் நானும் அறியாத மக்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்கணும். அறியாத மக்களுக்கு இயேசுவை தெய்வம் என்பதை அறிவித்து அவர்களை மந்தைக்குள்ள கொண்டு வரணும். கண்பான தேவ ஜனமே, தேவ சித்தம் செய்கிறோமா? ஆண்டவர் இயேசுவை அறிந்த பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்படி பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்தை அறிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தாரோ அவ்வண்ணமாகவே நீங்களும் நானும் நம்மையும் தாழ்த்தி அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்குவா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு நின்று அந்த இடத்தில் வந்த உடனே நின்று அண்ணாந்து பார்த்து, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, நின்று அண்ணாந்து பார்த்து. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் கூட உங்களுடைய என்னுடைய உள்ளங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, அன்பான குடும்பங்களே, அன்பான சபையே, நீ எங்கு போய் கொண்டிருக்கிறாய், எங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சீக்கிரமாக உன்னுடைய பாவ வழிகளிலிருந்து இறங்கி வா, கம் டவுன், இறங்கி வா என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சகையும் ஆண்டவர் இயேசுவை பார்க்கும்படியாக வகை தேடுகிறான். இன்றைக்கு உலகத்தில் பல கோடி மக்கள் விடுதலைக்காக இயங்குறாங்க. ஐயா, இயேசுவிடத்திலிருந்து கிடைத்து விடானா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்களும் நானும் அன்பை அறிவிக்க அழைக்கப்படுகிறோமே. இங்கே அப்படி தேடி வந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு தேவ சித்தம் நிறைவேறும்படியாக செயல்படுகிறத பார்க்க முடிகிறது. இறங்கி வா, கம் டவுன் ஜாக்கரஸ், இறங்கி வா சகையுவே என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்களும் நானும் இறங்கி வந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற மீட்பை முதல்ல பெற்றுக்கொள்ளணும். அதோடு நின்று விடக்கூடாது, நீங்களும் நானும் செயல்படணும்.